Hi friends, welcome to Sandra Expert. நான் உங்கள் விஜய். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலாம், எப்படி ஒரு பேராமீட்டர் மூலமாக ஆர்குமெண்ட் மூலமாக ஒரு வேல்யூஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன், அதாவது சியோட ஃபங்க்ஷன் 2 மெத்தட்ஸ் வச்சுருக்குறாங்க. என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று கால் பை வேல்யூ, இன்னொன்று கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த 2 மெத்தட்ஸையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ரெண்டுலேயுமே ஒரு மெயின் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கால் பை வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு சாதாரண நம்ம வேல்யூவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம், ஓகேங்களா. ஆனால் கால் பை ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட வேல்யூவோட அட்ரஸ் இருக்கும் தானே, ஸோ அந்த அட்ரஸே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பை வேல்யூவோட இதை காமிக்கிறேன், ஓகேங்களா. வாய்ட் நான் ஸ்வாப் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்வாப் இன்ட் கமா இன்ட், ஓகேங்களா. அதாவது நான் உள்ள 2 இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ printf டபுள் கோட்ஸ் /n before swapping. ஸோ நான் இந்த பிஃபோர் ஸ்வாப்பிங் இந்த லைன் கொடுக்க முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 வேரியபிள் வேணும். ஸோ a = 10 கமா b = 20 அப்படிங்கிற 2 வேரியபிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன்னா, இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, a = %d and b = %d அப்படின்னு கொடுத்துரு. a, b, ஓகேங்களா. அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்வாப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எப்படி இருக்குது, ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நான் மேலே ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்வாப் இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி. ஸோ கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ணேன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் இதில் void swap அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. டிக்ளேர் பண்ணி இப்போ நான் இதில் a கமா b இந்த ரெண்டையும் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன், அந்த int a கமா b-யை வாங்கிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை நான் எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஓகே, நான் இதில் அந்த int a கமா b-யை வாங்கிக்கிறேன். இன்டு பி இந்த இதை வாங்கிட்டு இதுக்குள்ளே நான் ஒரு டெம்பரவரி வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணணும்னா நம்மளுக்கு 3 வேரியபிள் இருந்தால் தான் ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இதில் temp = a, அதாவது ஏயோட வேல்யூவை b டெம்புக்கு அசைன் பண்ணுறேன். அடுத்து b = a, அதாவது பியோட வேல்யூ ஏயோட வேல்யூ bக்கு அசைன் பண்ணுறேன். அப்புறம் a = temp விட்டுருக்கேன்னா ஏயோட வேல்யூவை டெம்புக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டெம்பில் ஏங்கிறது தப்பு. ஸோ b = temp அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ a = b, சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூவை டெம்புங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அப்புறம் டெம்பில் இருக்கிற வேல்யூ bக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதை இங்கே கொடுக்குறது பதிலாக இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ a ஃப்ரீயாக இருக்கும். பியோட வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ ஏக்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் பியோட வேல்யூ ஃப்ரீ ஆயிரும். ஸோ பிக்கு டெம்பில் இருக்கிறது ஸ்டோர் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டேன். swap.c. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ ஸ்வாப் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணேன்னா
என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆஃப்டர் ஸ்வாப்பிங். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் என்ன ஆகுது, இதே லைனை நான் வந்து காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். வந்து இதே வேல்யூ வந்து அப்படி காப்பி பண்ணி ஸ்வாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்வாப் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன். printf /n call by value. ஸோ இது வந்து கால் பை வேல்யூ மெத்தட். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சாரி, என்னோடய இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுத்துட்டேன். சாரி. ஓகே, பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். கால் பை வேல்யூ பிஃபோர் ஸ்வாப்பிங் a equal to 10 and b equal to 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் a equal to 10 and b equal to 20. நான் வந்து கீழே வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து ஸ்வாப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ 10ஆக தான் இருக்குது, பியோட வேல்யூ 20ஆக தான் இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கும் 10 20 அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ அந்த லைனை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, printf /n after swapping a equal to %d and b equal to %d. ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இதில் என்ன காமிக்குது, பிஃபோர் ஸ்வாப்பிங் a equal to 10, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் a equal to 20 and b equal to 10. அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கால் பை வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆஃப்டர் ஸ்வாப்பிங் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை, அதாவது எஃபெக்ட் ஆகலை. a, b வந்து அப்படியே தான் இருக்குது. ஏல என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் இருக்குது, பியில் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஸ்வாப் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா a equal to 20 b equal to 10 ஸ்வாப் ஆகிருக்கு. ஆனால் மெயின் ஃபங்க்ஷனில் ஏயோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 20ஆக தான் இருக்குது. ஓகேங்களா. சப்போஸ் நம்ம வந்து கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். void swap of இல்லை சாரி swap 1 of int, int. ஸோ நான் இன்னொரு இது க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இதில் டிக்ளேர் பண்ணுறேன். void swap of. ஸோ நான் கால் பை ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னேன் அப்படி தானே. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் சொல்கிறதுனால வேல்யூவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளோட அட்ரஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஆர்டினரி வேரியபிளாக அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பாயிண்டர் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்டருங்கிறது ஒரு தனி கான்செப்ட், அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேல்யூ வந்து கெட் பண்ணோம்னா *a, *b அப்படின்னு வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கெட் பண்ணுவோம். எதுக்குன்னா நம்ம வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணலை, நம்மளோட அட்ரஸே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அட்ரஸை வந்து பாஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து பாயிண்டர் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதுக்குள்ளே திரும்ப அதே மாதிரி *temp அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து temp equal to *a. அடுத்து பார்த்தீங்கன்னா a equal to *a equal to *b. அடுத்து பார்த்தீங்கன்னா *b equal to *temp. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ கால் பண்ணுறதுக்கு இதிலேருந்து கால் பண்ணுறேன் swap. அதுக்கு முன்னாடி நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா printf /n call by reference
ஓகேங்களா. கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் 1 ஆஃப் இன்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், நம்ம வந்து சாதாரண வேல்யூவை வந்து அதாவது கால் பை வேல்யூ யூஸ் பண்ணுறோன்னா சும்மா A, B அப்படின்னு போடுவோம். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா ஆம்பர்சன் A, ஆம்பர்சன் B அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நம்ம வந்து அட்ரஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டார் போடுவோம், கால் பண்ணுற இடத்துல வந்து ஆம்பரன்ஸ் போடுவோம், ஆம்பர்சன் சிம்பிள் போடுவோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன்னா printf மேலே, இந்த printf வந்து நான் இதுக்கு மேலே போடுறேன், ஸ்வாப்புக்கு மேலே. ஓகேங்களா. ஸ்வாப்புக்கு மேலே printf /n in call by, சாரி நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேனோ. ஓகே, அப்போ வந்து நான் திரும்ப இந்த லைனை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற இந்த 2 லைனையும் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா. சாரி நான் வந்து இதில் வந்து ஹேஷ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். அதேமாதிரி நம்ம வந்து கால் பை ரெஃபரன்ஸுக்கு வந்து அந்த மேலே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ண வேண்டாம். நான் டிக்ளேர் பண்ணதுனால தான் முன்னாடி எரர் காமிச்சது, நான் அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கால் பை வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து printfல வந்து கால் பை வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் இதுக்கு இன்னும் பாருங்கள், இன்னொன்று பண்ணுறேன். இந்த லைனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கமெண்ட் லைனாக மாற்றிடுறேன். ஸோ கமெண்ட் லைனாக மாற்றிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ பிஃபோர் ஸ்வாப்பிங் A = 10 and B = 20, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் A = 10, B = 20. பட் கால் பை ரெஃபரன்ஸ் A = 10 and B = 20, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் A = 20 and B = 10. ஆனால் நீங்கள் இங்கே ஸ்வாப் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஒரே கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் கால் பை வேல்யூவில் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஏபியோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஆனால் கால் பை ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம பண்ணும்போது ஏபியோட வேல்யூ வந்து மெயின் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எதனால் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்ரஸையே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அட்ரஸையே சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த எஃபெக்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தாக்கம் பண்ணுது. ஓகேங்களா. ஆனால் நம்ம கால் பை வேல்யூவில் பண்ணும்போது ஜஸ்ட் வேல்யூவில் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம வேல்யூவில் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அதில் ஏபியோட வேல்யூ ஏபியில் எந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் மூலமாக அட்ரஸையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அட்ரஸையே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏயோட அட்ரஸ் பிக்கும் பியோட அட்ரஸுக்கும் ஏக்கும் சேஞ்ச் பண்ணி அப்படி கொண்டு வர்ற டைமில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் கூட அந்த எஃபெக்ட். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷன் மூலமாக கால் பை வேல்யூவும் கால் பை ரெஃபரன்ஸும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 20, 10 அங்கே என்ன லைன் கொடுத்துருக்கோமோ அதே லைன் இதுலேயும் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஸ்வாப் ஆகலை, இங்கே ஸ்வாப் ஆகலை. ஸோ இதுதான் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ கால் பை வேல்யூனா என்ன, ஒரு கால் பை வேல்யூ ஒரு வேல்யூவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸ்னால் என்ன, ஒரு வேரியபிளோட அட்ரஸையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அட்ரஸ்லேயே நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் இன் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். See you on next video.